ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணணும், ஆனா எங்க போறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த ரீல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிளம்பி வாங்க கொடிவேரிக்கு. நிறைய பேருக்கு கொடிவேரி எங்க இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா இப்போ இந்த இடத்தோட நிலவரம் என்னன்றதுக்கான அப்டேட் தான் நான் கொடுக்க போறேன். சோ நாங்க போயிருந்தது ஒரு சண்டே. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸ்க்கு பிளே ஏரியா வந்துட்டு தனியா இருக்கு. இதே பெரியவங்களோட போறீங்க, தண்ணியில நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த இடம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். நாங்க சண்டே போயிருந்ததால ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்தது. நீங்க வீக் டேஸ்ல போனீங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணியோட ஃப்ளோ ஜாஸ்தியாவும் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. நல்லா வழுக்குதுங்க, செமையா வழுக்குது. சோ இந்த இடத்துல வந்து குழந்தைங்க நல்லா உட்கார்றதுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. சோ நீங்க ஒரு நாள் தான் டைம் இருக்கு, குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 1.5 மணி நேரத்துல இந்த இடத்த நீங்க ரீச் பண்ணிடலாம். சோ இந்த ஹாலிடே சீசன்ல உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கொடிவேரி விசிட் பண்ணி பாருங்க. போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.